இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நமக்கு துணையாக நின்று நம்மை பலப்படுத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 4:17 நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் இதை எழுதுகிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் முன்பாக உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடந்து வந்த பாதைகளில் பவுலுக்கு துணையாக யாருமே இல்லை. அநேக நேரம் கைவிடப்பட்ட நிலைமை. அவர் சொல்லுகிறார், எனக்கு துணையாக யாரும் இல்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், என்னை விட்டுட்டு அப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அநேக நேரம் அதை தானே சொல்றோம். அநேகர் குடும்பத்தின் பாதையில அல்லது வாழ்க்கையின் பாதையில, வேலையின் பாதையில, பிரயாணத்தின் பாதையில திடீர்னு எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புலம்புகிற ஒரு சூழலை நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஏன் நாம் கூட அந்த அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது ஊழியத்தின் பாதையில கைவிடப்பட்ட சூழ்நிலையை பவுல் அங்க எழுதுகிறார். எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது அங்க எழுதுகிறார். கூட இருப்பாங்கன்னு சொல்லி நம்பின அவங்க கூட இல்ல, விரோதமா மாறிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் ரொம்ப க்ளோஸா பழகினவங்க நம்மளை கைவிட்டு போகும்போது அது விரோதமா எதிராக எழும்பும் பொழுது உள்ளங்கள் உடைகிறது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி பின்பு புலம்பிக் கொண்டிருக்கிற கூட்டம் என்று அதிகம். ஆனால் அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அந்த சூழ்நிலை துணையாக நிற்பாராம். அதோடு மட்டுமல்லாமல் பலப்படுத்துவாராம். எதற்காக? நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய திட்டம் பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக பலப்படுத்துவாராம், துணை நிற்பாராம். ஒருவேளை இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அல்லது என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த சூழல் தான் கர்த்தர் துணையாக நின்று காரியங்களை செய்யக்கூடியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராம். ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனம், அதிலே நிறைய ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். அதுலயும் ஒரு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்கிற ஒருத்தரும் ஊழியம் செய்கிறார். ஆனா நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்க, நன்றாக போய் கொண்டிருக்கிற, எல்லோருமே இணைந்து நன்றாக செய்து கொண்டு திடீரென்று அந்த குறிப்பிட்ட ஒரு சகோதரர் வியாதிகளை படுத்து விடுகிறார். இவர் சரியாகி வருவார் சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்து பாக்குறாங்க. இவரால திரும்ப எழுந்து ஊழியத்தை செய்கிற அளவுக்கு பலன் இல்லாமல் பலனற்று போய் விடுகிறார். மருத்துவர்களும் உதவி செய்ய முடியாது, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி மருந்துகள் எதுவுமே அவருக்கு உதவியாக இருக்கவில்லை. அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவருக்கு இந்த வருமானங்கள் நின்று விடுகிறது, ஊழியம் நின்று விடுகிறது, படுத்து படுக்கையாகிறார். அந்த ஸ்தாபனம் அவரை கைவிட்டு விட்டது. என்ன செய்வது என்று சொல்லி அப்படி சோர்ந்து போயிருக்கும் பொழுது, யாருமே துணை இல்லையே, எவ்வளவு ஓடினேன், எவ்வளவு செய்தேன், குடும்பத்திற்காக எல்லாவற்றுக்கும் செய்தேனே, ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப துக்கம். ஒரு நாள் ஆண்டோட சமூகத்துல படுக்கையோடு அழுதாராம். ஆண்டவர், எத்தனை நாட்கள் இந்த பாதை, எத்தனை நாட்கள் இந்த சூழ்நிலை, நான் ஒன்றுக்கு உதவாமல் அல்லவா இருக்கிறேன், எனக்கு துணை என்று சொல்லுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து கண்ணீர் விட ஆரம்பித்தாராம். அந்த நாள் ஆண்டோட பிரசன்னம் அங்கே இறங்கி வந்துச்சுதே. அவனுடைய கரம் அவரை தூக்கி நிறுத்தி, துணையாக நான் இருக்கிறேன், நீ எழுந்து பழையபடி காரியத்தை செய்யன்னு சொல்லிவிட்டு அந்த தரிசனம் அப்படியே மறைந்து விடுகிறது. என்ன நடந்த? அப்பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்கிறார், எழும்புகிறார், கர்த்தருடைய பலத்தினாலே தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல அவர் அன்பிட்னு சொன்னாங்களோ, அந்த பகுதியிலே வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஊழியராய் அவர் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவது நிமித்தம் திரளான ஜனங்கள் அவருடைய கூட்டத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் கடைசியாக சொன்ன காரியம் அதுதான், நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், யாரும் எனக்கு துணையாக இல்லாமல் போய்விட்டார்கள், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினதினாலே
திரும்பவும் எழுந்து என்ற காரியத்தையும் அவருடைய நாம் மகிமைக்காக ஊழியத்தையும் செய்ய முடிகிறது என்று சொல்லி மகிமைப்படுத்தினார். ஒருவேளை இன்னைக்கு துணையற்ற நிலைமையில இருக்கலாம், பலனற்ற நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது, எப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களை அழைத்த தேவன், கரம் நீட்டி உங்களை தூக்கி எடுத்த தேவன் கைவிட மாட்டார். மீண்டுமாய் தூக்கி நிறுத்தி துணையாக நின்று உங்கள் மூலமாய் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோ அதை செய்து முடிப்பார். சோர்ந்து மட்டும் போய்விட வேண்டாம். நான் தனிமைப்படுத்த விட்டேன், கைவிடப்பட்டு என்று புலம்புவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னை நினைவு கூறும், தூக்கி விடுங்கள் சொல்லி ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிப்பு மகளான்பின் தகப்பனே, திக்கற்றவர்களின் தேவனா இருக்கிறீங்கப்பா. கைவிடவே மாட்டீர். மனிதன் கைவிடலாம், சூழலை கைவிடலாம், உலகம் கைவிடலாம், உறவுகள் கூட கைவிடலாம். ஆனால் கைவிடாமல் துணை நின்று கடைசி வரை கூட இருந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி நடத்துகிற தேவன். யாரெல்லாம் துணையற்ற நிலைமையிலே பயந்து போய் சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறார்கள், அவர் நிலைமை இன்று தலைகளாய் மாறட்டும். என் தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்ட சரீரங்களுக்குள் பாயட்டும். தனிமையாக போராடலோடு நீர் பட்சத்தில் இருக்கிறதை காண்பிப்பீராக. உடைய தொடுதல் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் துணையாக நின்று உங்களை பலப்படுத்தி உங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். நான் கைவிடப்பட்டு காதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே